ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு சந்தேகத்துக்கான விளக்கம் தான் பார்க்க போகிறோம். அதாவது அவர் பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணியிருக்காரு, பட்டா மாறுதலுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணியிருக்காரு. அவருக்கான அப்ளிகேஷன் நம்பரும் இருக்குது. ஆனால் அந்த அப்ளை பண்ணதுக்கான ஸ்டேட்டஸை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது? அதாவது நான் பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன், அப்ளிகேஷன் நம்பரும் என் கையில் இருக்குது. ஆனால் என் பேருக்கு என்ன பட்டா மாறிச்சா இல்லையா, அதற்கான ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கான விளக்கம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த eservices.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ஹோம் பேஜில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், விண்ணப்ப நிலை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. வேறு எங்கேயுமே போக வேணாம், ஜஸ்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு விண்ணப்ப நிலை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். விண்ணப்ப நிலை அப்படின்னு போட்டு மேலே விண்ணப்ப எண் கேட்பாங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு கேப்சா கோட் இருக்கும், அந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணணும். இப்போ விண்ணப்ப எண் அப்படிங்கிறது என்னது? உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர். நீங்கள் பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் நம்பரு. அந்த அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு தெரியலனா கூட உங்களுடைய ஒரு மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துருப்பீங்க பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணும்போது. அந்த மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருப்பாங்க, BZTNREGN அப்படின்னு போட்டு, அதாவது தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த மெசேஜ். ஸோ அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் கீழே கொடுத்துருப்பாங்க. கீழே ஃபஸ்ட்டு வருஷம் இந்த ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4 டிஜிட் 2 டிஜிட் அதுக்கப்புறம் 6 டிஜிட். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் இந்த நம்பர் கரெக்டாக என்ட்ரு பண்ணணும். ஸோ அந்த மெசேஜ்லேயே கொடுத்துருக்க ஃபார்மேட்டில் அப்படியே டைப் பண்ணணும். ஃபஸ்ட்டு இயரு, அப்புறம் ஒரு ஸ்லாஷ் போட்டுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஸ்லாஷ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு கொடுத்த நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ இதெல்லாம் என்ட்ரு பண்ணிட்டு அடுத்தபடியாக ஒரு கேப்சா நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய சமர்ப்பி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் நம்ம பண்ண வேண்டியது, வேறு எதுவுமே இல்லை. உங்களுக்கான ஸ்டேட்டஸ் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. அதாவது இவர் பார்த்தீங்கன்னா பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாரு. இந்த அப்ளிகேஷன் அப்படின்னு போட்டு அந்த அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்து இஸ் ஆட்டோ மியூட்டேட்டட் ஃப்ரம் IGRS ஆன் 22/5/2023. அதாவது இந்த அப்ளிகேஷன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காகவே பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருச்சு. ஸோ IGRS மூலமாக ஆட்டோமேட்டிக்காகவே பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருச்சு. எந்த தேதியில் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நேமில் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆட்டோ மியூட்டேட்டட் அப்படின்னா இப்போது பத்திரம் பதிவு பண்ணும்போதே உங்களுடைய பெயரில் பட்டா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அதன்படி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காகவே யாருடைய பெயரில் பத்திரம் பதிவு பண்ணுறீங்களோ அவங்களுடைய பெயருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. ஸோ இப்படி தான் நீங்கள் பட்டா மாறுதலுக்கான அந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும். ஸோ இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.